ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு vlog தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டிட்வா புயல் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த புயல் அப்போ புயல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெயில் போட ஆரம்பிச்சு. அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா வெயிலை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிற மாதிரி இருந்தது. சுத்தமாக வெயிலே இல்லை. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நல்லா வெயில் போட்டுச்சு. சரின்ட்டு நான் காலையிலே குளிச்சுட்டு வந்து கொஞ்சம் வெயிலில் நின்று நல்லா இருக்கிற மாதிரி இருந்துட்டு வெயிலில் கொஞ்சம் நேரம் நின்று தலையை காய வச்சுக்கிடுங்க. வெயில் போட்டால் வேலை பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு வந்து துணியை வந்து மிஷினில் போடுறது. அதை ஃபஸ்ட்டு போட்டு விட்டுட்டோம்னாக்கா அடுத்தடுத்த வேலையோட பையை செஞ்சுக்கலாம். மிஷின் ஓடி முடித்தோடனே வெயிலே போட்டு காய வச்சு எடுத்துடலான்னு சொல்லி அந்த வேலையை தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வெயில் போடுறதே ரொம்ப ரேராக தான் இருக்குது. அந்த வெயிலில் துணியை கொஞ்சம் போட்டு எடுத்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து மிஷினில் வந்து லோடு போட்டு விட்டுட்டேன். அது ஓடி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம அடுத்த வேலையை வந்து பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அதை ஆன் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஏற்கனவே துவைச்சி, அதாவது 2-3 நாளாக துவைச்சி அப்படியே நான் சந்துக்குள்ளேயே போட்டு வச்சுருந்தேன் துணி. அது வந்து சுத்தமாக சூடே இல்லாமல் ஒரு மாதிரி ஈரத்தன்மையோடயே இருந்தது. என்ன தான் வந்து ஃபேனுக்கு அடியில் நம்ம காய வச்சு எடுத்தாலுமே அந்த வெயிலில் பட்டு காயும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறக்காக துவைச்ச இன்னர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வெயில் அடிக்கிறப்ப அந்த கேப்பில் வந்து போட்டுடலான்னு சொல்லிட்டு கொடியில் எல்லாத்தையுமே போட்டு விட்டுருந்தேன். கார்த்திகை வரப்போகுது இல்லையா, இது வந்து ஆக்சுவலாக கார்த்திகைக்கு ஒரு 2 நாளைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு எடுத்த விளாகு. திங்கக்கிழமையே வந்து பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரம்லாம் எடுத்து வாஷ் பண்ண போட்டுட்ருந்தேன். ஏன்னா செவ்வாய்க்கிழமை மறுநாளுங்கிறதுனால செவ்வாய்க்கிழமை நம்ம கண்டிப்பாக வந்து பூஜை பாத்திரமாக விளக்கக்கூடாது. அதனால் வந்து இன்றைக்கே வந்து வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னாக்க நம்ம வந்து நெக்ஸ்ட்டு டேயும் வந்து விளக்கேற்றிக்கலாம் செவ்வாய்க்கிழமையும். அப்படிங்கிறதுனால அதை வந்து எடுத்து வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் இன்னர்ஸ்லாம் வந்து துவைக்க வேண்டியது இருந்தது. நான் கொஞ்சம் இன்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கையில் தான் துவைப்பேன். அதெல்லாம் துவைச்சி காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்போவுமே ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு காய போடுற வேலையை வந்து முதல்ல முடிச்சிடணும். மற்ற வேலை கூட பைய மழை பெஞ்சாலும் என்ன மழை பெய்யலைன்னா கூட நம்ம உள்ளே இருந்துகிட்டே பார்க்கலாம். ஆனால் வெயில் போடும்போது என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அந்த வேலையை ஃபஸ்ட்டு செஞ்சிடணுங்கிறதுனால இன்னர்ஸ்லாம் கொஞ்சம் கையில் துவைக்க வேண்டியது இருந்தது. அது எல்லாமே துவைச்சி வெயிலில் காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் காய போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து பூஜை பாத்திரம்லாம் விளக்கிடலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபோன் பேசிக்கிட்டே பூஜை பாத்திரத்தெல்லாம் விளக்க ஆரம்பிப்பேன். அப்போ வந்து பேசிக்கிட்டே என்னோடய வேலையை வந்து கொஞ்சம் சீக்கிரம் செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த வேலையை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். பாத்திரம்லாம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஏன்னா இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் இருக்கும். இதை க்ளீன் பண்ணி எல்லாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இதை நல்லா தொடச்சி எடுத்து வச்சுட்டேன். தொடச்சா தான் உங்களுக்கு வந்து அந்த புளியாக உள்ளதில் வந்து இருக்காது. தண்ணியோடு இந்த மாதிரி வச்சேன்னா அந்த டாட்டாக உங்களுக்கு தெரியும் காஞ்சதுக்கப்புறம். அதனால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தொடச்சி வச்சுட்டேன். இது விளக்குறதுக்கே மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் தான், 10 to 15 நிமிஷம் கூட ஆகாது, அவ்வளோதான் ஆகும். அதனால் இதை க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் திருக்கார்த்தியை வந்து வெளியில் வாசலில் ஏற்றுற வேலையெல்லாம் கிடையாது. ஏன்னா எங்கள் அத்தை இறந்து இப்போ தான் ஒரு 2 மாதம் ஆகுதுங்கிறதுனால வாசலில் வந்து விளக்கேற்றக்கூடாது. அப்படிங்கிறதுனால சரி பூஜை ரூமில் மட்டும் வந்து விளக்கேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து விளக்கெல்லாம் விளக்கி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னாக்கா நாளைக்கு வந்து விளக்கேற்றிக்கலாம், நாளைக்கு நாளான்னைக்கும். அப்படிங்கிறதுனால நான் அதை தான் வந்து ரெடி பண்ணிவிட்டேன். விளக்கின கையோடு அப்படியே பூஜை பாத்திரத்தெலாம் கொண்டு வந்து வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே வீராவுக்கு கொஞ்சம் ரைஸ் வைக்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடுமே இன்னும் கூட்டலை, இனிமேல் தான் வந்து கூட்டணும். வீடை கூட்டி விட்டுட்டு இன்றைக்கி கொஞ்சம் நல்ல மழை இல்லாமல் இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்லாம் வந்து கூட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். மழை தொடர்ச்சியாக பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால பாப்பாவை ஸ்கூலுக்கு வந்து காரில் கூப்பிட போகணும். அப்படிங்கிறதுனாலே காரோட கவரை வந்து போடாமையே இருந்தது. சரி இன்றைக்கி தான் கொஞ்சம் நல்லா வெயில் போடுது, அந்த மழையில் நனைஞ்சு கார் கவருமே ஈரமாக இருந்தது. சரின்ட்டு கார் கவரை போட்டு விட்டா அந்த கவரும் காஞ்சிரும், காரையும் க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த கவரை வந்து நான் ஒரு ஆளாக வந்து போட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட்டேன். ஒரு ஆளால் கண்டிப்பாக போட முடியலை. எப்படியோ சிரமப்பட்டு அந்த இதை வந்து போட்டு முடிச்சிட்டேன்.
அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து இந்த ரெயின் கோட்டு ரெகுலராக எடுத்துகிட்டு போகிறது இப்போ என் ஹஸ்பண்டு இன்றைக்கி வெயில் போடங்காட்டி எடுத்துகிட்டு போகலை, அதனால் அதுவும் கொஞ்சம் ஈரமாக இருந்தது. சரி அதையும் கொஞ்சம் காய போட்டு வச்சுருந்தேன், கையோடு மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மழை நேரத்தில் ரெகுலராகவே ரெயின் கோட்டும் ஹெல்மெட்டும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஆள் வர்றதுனால. இதே வந்து பாப்பாவையும் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா ரெயின் கோட்டை வச்சுட்டு கார் வந்து பெரும்பாலும் என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. பாப்பாவை கூப்பிடணும் அப்படின்னா மட்டும்தான் கார் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. மற்றபடி அவங்களாம் போகிறப்ப இந்த ரெயின் கோட்டு தான் கையில் வச்சுக்குவாங்க. அதுதான் எப்போவுமே வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரண்ட்டில் எல்லாம் கூட்டி விட்டுலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் கூட்டி விட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா மழை பெஞ்சதுனால இந்த இடம்லாம் ஈரமாகவே கிடக்குமா, கூட்டவே முடியாது. அது ஃபுல்லாகவே மண்ணாக இருந்தது. சரி அதெல்லாம் கூட்டி விட்டலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் போட நல்லா காஞ்சிருந்தது. எல்லாத்தையும் கூட்டி க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. இந்த வேலையெல்லாம் நான் முடிக்கிறதுக்குள்ளேயுமே நல்ல வெயிலில் இந்த போட்டிருந்த இன்னர்ஸு அப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் இருந்ததில்ல, அதெல்லாம் போட்டிருந்தேன் இல்லையா, அது நல்லா வந்து சூடு ஏறிடுச்சு. சரின்ட்டு அதை எடுத்துகிட்டு நான் ஆல்ரெடி மிஷின் போட்டு விட்டுருந்தேன் இல்லையா, அதுவுமே லோடு ஓடி முடிச்சிருச்சு. நம்ம அதுக்குள்ளே அதை காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை முதல்ல எடுத்துகிட்டு மடித்து வச்சிடணும். அடுத்து வந்து அந்த வெயில் போடுறதோட சில வேலைகளை பார்த்துட்டு தான் நம்மளுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நான் வெயில் போடும் போது என்னென்ன வேலை செய்யணுமோ அதை கரெக்டாக வந்து பார்த்துருவேன் எப்போவுமே. ஒரு சிஸ்டர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க, சோம்பேறியாக இருக்க மாட்டேன், சுறுசுறுப்பாக இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும், ஆனால் சோம்பேறியாக இருக்கிறவங்கள பார்த்தாலே பிடிக்காது அப்படின்னு சொன்னீங்களே, இப்போ நீங்களே சோம்பேறியாக இருக்கீன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் ஒரு ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தேன், அன்றைக்கி வந்து ஒரு லேசி டேயாக இருந்தது, என்னால் வேலை பார்க்கவே முடியலை, என் ஹஸ்பண்டே அன்றைக்கி கடையில் சாப்பிட சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து அந்த சிஸ்டர் வந்து அந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு காலையிலேயே ஒரு பெரிய வேலை, அந்த வேலை பார்த்ததுனால என்னால் சமைக்க வந்து முடியலை. ஏன்னா டைம் ஆயிடுச்சு, அதோட அந்த வேலை பார்க்க முடியலை. அதனால என் ஹஸ்பண்டை கடையில் சாப்பிட சொல்லிட்டேன். கொஞ்சம் லேட்டாக அப்படியே வீடே வந்து அன்றைக்கி குப்பை மாதிரி கிடந்துச்சு. என்னால் அதை பார்த்தாலே எனக்கு எப்போவுமே வீடு கொஞ்சம் நீட்டாக இருந்தால் தான் பிடிக்குமா, அன்னைக்கு வந்து இருந்த கண்டிஷனுக்கு பார்த்தா வீடே ஒரு தலைகீழ கிடந்துச்சு. ஏன்டா இப்படி கிடக்கு அப்படிங்கிற மாதிரி, இது எப்படா கிளியர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதனால தான் அன்றைக்கி டே ஃபுல்லாக எனக்கு அப்படி இருந்தது. எப்போவுமே நீட்டாக வச்சுட்டு நம்மளுக்கு எப்போவுமே வீடு வந்து கலைஞ்சு போய் கிடந்தா அது அப்படியே இருக்கிறவளுக்கு ஒன்றும் தெரியாது. புதுசாக ஒரு நாள் வந்து வீடு வந்து கலைஞ்சு போய் கிடக்கு அப்படின்னா அப்படியே அதை பார்த்தாலே நம்மளுக்கு டென்ஷன் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்தது. அதனாலே எனக்கு வேலையே விடலை. அது அதாவது நம்ம ஒருத்தியால் அதை க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் க்ளீன் பண்ணிடுவேன். இப்போ கிச்சன் சம்மந்தமாக உள்ளது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு என்னென்ன தேவையில்லை அப்படிங்கிறத பார்த்து நம்மளால் அதை க்ளீன் பண்ண முடியும். மற்றபடி முக்கியமான சில டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், சில பொருட்களாக இருக்கட்டும், சில பில்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லோரும் இருக்கும், அதாவது மெயினாக என் ஹஸ்பண்ட் இருக்கும் போது தான் அதை வந்து பார்க்கணும். நம்மளாம் எதையாவது தூக்கி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஏதாவது ஒரு சமயம் தேடும் போது மிஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு நம்ம தான் காரணங்கிற மாதிரி ஆயிடும். அதனால சில பொருட்கள்லாம் நான் அப்படியே போட்டு வச்சுட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் தான் கிளியர் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் அன்றைக்கி அப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன். இதுக்கிடையில் அப்படியே பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் விளக்கி வச்சுருந்தது இல்லையா, அப்படியே வந்து எல்லாத்துக்கும் கையோட பொட்டு வச்சுட்டு கொஞ்சம் அந்த ஸ்டிக்கர் இருந்தது, அதை அப்படியே அந்த பூஜை கபோர்டில் வந்து ஒட்டி விட்டுட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்தது. பாப்பா வந்து ஈவினிங்கில் ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து செய்யணும்னு வந்து சொல்லியிருந்தா, அதுவும் கேக்கு தான் ரொம்ப நாளாக கேட்டிருந்தா. எனக்கு ரொம்ப நாளாச்சு கேக்கு டச்சு விட்டு போச்சு, சுத்தமாக அந்த கேக்கோட மெஷர்மெண்ட் அளவு இது எல்லாமே மறந்து போச்சு. ஓரளவுக்கு பாப்பாவும் நானும் சேர்ந்து ஏதோ ரெடி பண்ணோம், ஆனால் அந்த அளவுக்கு நல்லா வந்துச்சுலாம் நான் சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டுமே நல்லா தான் இருந்தது, ஆனால் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா வரல. இதோட இந்த விலாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.